புதிய குடும்ப அட்டை ஜூன் 5ஆம் தேதியேவா பல குடும்பங்களுக்கு வரப்போகுது மகிழ்ச்சியான செய்தி. நாளை மறுநாள் முதல் எளிதாக விண்ணப்பித்து புதிய குடும்ப அட்டை பெற முடியும். நாளையுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுக்கு வருவதால் அரசு புதிய திட்டங்களை அறிவிக்கவும் முடியும். அதேபோல மக்கள் குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பிக்கலாம். மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் குறித்த அறிவிப்பும் அடுத்த வாரத்தில் வெளியாகலாம். பல நாட்களாக குடும்ப அட்டை பெற முடியாமல் தவித்த மக்களுக்கு நாளையுடன் நல்ல செய்தி வருகிறது. கடந்த 2 மாதங்களாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக குடும்ப அட்டை பெற முடியாமல் தவிக்கிறார்கள். அதேபோல குடும்ப அட்டையில் மாற்றங்கள் செய்ய முடியாமலும் தவித்து வந்தார்கள். அவர்கள் நாளை மறுநாள் முதல் எளிதாக மாற்றங்களை செய்ய முடியும். தேர்தலால் நிறுத்தி வைக்கப்பட்ட புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் பணி இந்த வாரம் முதல் தொடங்குகிறது. இதன் காரணமாக 2,24,000 பேருக்கு புதிய ரேஷன் கார்டு கிடைக்க வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்களே தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தற்போது சுமார் 2,24,19,359 கார்டுகள் இருக்கின்றன. குடும்ப அட்டை வைத்துள்ளவர்களுக்கு மானிய விலையிலும் விலையில்லாமலும் அரிசி, சர்க்கரை, பருப்புகள், பாமாயில் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகின்றன. குடும்ப அட்டை இருந்தால் பல்வேறு சலுகைகள் பெறலாம். அரசு அறிவிக்கும் பொங்கல் பரிசு, நிவாரணத் தொகைகளை பெற முடியும். இது தவிர அரசின் நிதி மானியங்களையும் பெற முடியும். மிக முக்கியமான மகளிர் உரிமை தொகை வாங்க வேண்டுமென்றால் அவர்கள் கண்டிப்பாக குடும்ப அட்டை வாங்க வேண்டும். இதேபோல் திருமண உதவித்தொகை திட்டம் மற்றும் கர்ப்பிணி உதவித்தொகை திட்டத்தின் பலனை பெறவும் குடும்ப அட்டை மிக அத்தியாவசியமாகிறது. இந்நிலையில் ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்களுக்கு மட்டுமே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதால் புதிய கார்டுக்கு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிகமானது. அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கும் மாமியார், மருமகள் இருவரும் மகளிர் உரிமை தொகை பெற வேண்டும் என்பதற்காக ஒரே வீட்டில் இருந்தாலும் புதிய கார்டுக்கு விண்ணப்பிக்க தொடங்கினார்கள். அதனால் இந்த ரேஷன் கார்டுகளின் எண்ணிக்கை கடந்த ஓராண்டாக நிறுத்தி வைக்கப்பட்ட காரணத்தால் தற்பொழுது அதிகபட்ச கார்டுகள் என்ற நிலையில் இருந்தது. இதற்கிடையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் காரணமாக குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களை பிரித்து கொண்டு புதிய ஸ்மார்ட் கார்டுக்கு பலரும் விண்ணப்பிக்க தொடங்கி உள்ளனர். இதனிடையே பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு சூழ்நிலையில் இப்படி ஜூன் 5ஆம் தேதி விலக்கிக் கொள்ளப்படுவதால் இந்த தேர்தல் நடவடிக்கைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதால் அனைத்து மாவட்டங்களிலும் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வழங்க எளிதாக விண்ணப்பிக்கலாம். அதேபோல் நாளை மறுநாள் முதல் ஸ்மார்ட் கார்டு தொலைந்தவர்கள் மற்றும் திருத்தம் செய்தவர்களுக்கு புதிய ஸ்மார்ட் கார்டு தடையின்றி வழங்கப்பட வாய்ப்பு உள்ளது.